உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது ₹79. தலைவரை பார்ப்பதற்காக இந்தோனேசியாவிலிருந்து மலேசியாவிலிருந்து வந்திருக்காங்க. நான் நினைச்சேன் தென் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்க போகிற மாபெரும் சக்தி தமிழக வெற்றி கழகம். நான் கூட சொல்லலாம்னு நினைச்சேன். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா வெற்றி கழகம்னு ஒன்று உருவாக்கணும், கேரளா வெற்றி கழகம்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா இப்போ மலேசியா வெற்றி கழகமும் உருவாக்கப்படுகிற சூழல் உருவாயிருக்கு. இந்தோனேசியா வெற்றி கழகம். ஒருவேளை தமிழர்கள் உலகம் முழுவதும் இருப்பவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி கொண்டாடுகிற தருணத்தை இன்றைக்கு ஈரோட்டில் பார்க்கணும். இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் கதைக்கிட்டு தெரியும் தமிழ்நாட்டு. நான் இருக்கிறேன் இந்த எனக்கு கல்யாணம்னு ஒரு கேரக்டருக்கு சுற்றிக்கிட்டு தெரியுங்கள, அந்த கதையா நான் இருக்கிறேன் தருதலை. அப்படியே இந்த சில்லு வண்டுகள்லாம் கத்துமுல்ல கோடை காலத்தில் மட்டும் அந்த மாதிரி கத்திட்டு போகிற கூட்டம் அவனுக்கு தெரியுமா? அது பகலில் எவனாலும் கருவேலங்காட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்க முடியாது. அந்த சண்டு வண்டி சத்தம் கத்திக்கிட்டே இருக்கும். அது எப்போ வரும்? கோடைக்கு மட்டும்தான் வரும், குளிருக்கு வராது. நான் சொல்கிறேன், இந்த இது நாம் தமிழர் எதுக்கு அப்படி மக்களின் பணத்தை மக்களுக்கே கொடுப்பது எப்படி இலவசமாக இருக்கும்? பதிலுண்டா? பேசுங்கய்யா. வேணா ஒன்று செய்யுங்க, இந்த தில்லுமுள்ளு கட்சியிலேருந்து யாராவது கூப்பிடுங்க. ரொம்ப கோபமாக இருக்குங்க, தீர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். துப்பற்றவர்கள், துயரம் கொடுத்தவர்கள். நான் ஒன்று கேட்குறேன், கரூரில் 41 பேரை பழி தீர்த்தீங்களா? கூட்டம் குறைஞ்சிருச்சா? தன்னெழுச்சி கூட்டம் 5 பைசா அவனுக்கும் கொடுக்கல, 2000 ரூபா கொடுத்தே கூட்டத்தை. மஞ்சப்பை எடுக்கிறதுக்கே ஆளக்கம். அதிமுகவில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் பேசி முடித்து விட்டார்கள். அறிவிப்பது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்போ அறிவிக்கிறது தலைவர் அறிவிக்கிறாரா இல்லை செங்கோட்டையனரே அறிவிச்சிடாரான்னு இன்னும் கொஞ்சம் இருங்க. இன்னும் ரெண்டு பொழுதுகள் பொறுத்து ட்விஸ்ட் வைக்கிறீங்களே. இன்னும் 2 நாள் பொறுமையாக இருங்க. அரசியல் அதிர காத்திருக்கிறது தமிழ்நாடு. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன கோட்பாடுகள் இருக்கிறது? பெரியாரை சுமப்பவர்கள் அவர்கள் எந்த யோக்கியதை இல்லைன்ட்டு பெரியாரின் பெயரை சொல்லி கொள்ளையடிக்கிறதா உங்களுடைய வேலை. அண்ணாவின் பெயரை சொல்லி அபகரிப்பது தான் வேலை. வெக்கமல்ல? பேசுங்கப்ப. யார் தீய சக்தி, யார் தூய சக்தியை அப்படிங்கிறத விட தூய்மையான சக்தியாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பவனி வந்து கொண்டிருப்பதை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதான் முதவே சொன்னேன், தூக்க மாத்திரை போட்டு கொடுத்து. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கீங்க. ஈரோடு மக்கள் சந்திப்பு அப்படின்னு தான் வந்து முதல்ல சொல்லப்பட்டது. அப்படி தான் வந்து இப்போ செய்திகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நடந்தது மக்கள் சந்திப்பா இல்லை மாநாடா அப்படின்ற அளவுக்கு ஒரு சந்தேகம் வந்து எழுந்திருக்கு. ஏன்னா கூட்டம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து ஈரோட்டில் மக்கள் வந்து கூடி அவங்களோட ஆதரவை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க ஈரோடு மக்கள் சந்திப்பை? எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்களுடைய பேச்சை வந்து எப்படி கணிக்கிறீங்க? ஏன்னா வந்து பொதுவாக இப்போ நானே கூட வந்து விமர்சனங்கள் வச்சுருந்தோம். 10 நிமிடம் 15 நிமிடம்லாம் பேசுகிறாரு, எப்படி போதுமானதாக இருக்கும் அப்படின்லாம். இன்றைக்கி அதற்கெல்லாம் விமர்சனம் வைக்கிற மாதிரி வந்து நான் 10 நிமிஷம் பேசினேன்னா 9 நிமிஷம் பேசினேன்னா பேசல உள்ள பொருளை மட்டும் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுடைய பேச்சை எப்படி கணிக்கிறீங்க? கோவை விமான நிலையம் குதூகலித்தது. வழிநெடுகளும் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. 3.5 லட்சம் மக்களுக்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் நின்று மலர் தூவியும் கையெடுத்து கும்பிட்டும் ஆரவாரம் செய்தும் கைதட்டியும் வரவேற்றிருக்கிற தருணம். பேசிக்கொண்டிருக்கிற 10 நிமிடங்களுக்கு முன்பாக வரை இணையவழி சேவைகளில் சுமார் 6 கோடி பேர் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்திருக்கிறார். வாழத்தாறு திருடலை. புரியல. வாழத்தாரை நாங்கள் திருடலை, வெள்ளரிக்காயையும் நாங்கள் தொடலை, இளநீரையும் நாங்கள் எடுக்கலை. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் ஆப்பிள் பழங்களை அள்ளிக்கிட்டு போகலை. வண்டியா எப்போ தெரியுமில்ல? திருவண்ணாமலையில். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஏன் வம்புக்கு இருக்கிறீங்க? நான் ரீசெண்டாக அங்கே தான் பார்த்தேன், திருவண்ணாமலையில் தான் அதெல்லாம் பார்த்தேன். எங்கள் தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக சிவப்பும் மஞ்சளும் பொருத்திய தேசிய கொடியை தொப்பியில் அணிந்ததை போல் துண்டுகளாக சிவப்பு மஞ்சளும் திருவண்ணாமலையிலையும் பையில் இருந்துச்சு, தெரியுமில்ல? அப்படியா? ஆமாம். நீ பார்க்கலையா? இல்லையே. சிவப்பு மஞ்சளும் அங்கேயும் பிரதிபலித்தது இந்த பையில். அதுக்குள்ள அந்த ரொட்டு சோரேறி குதிச்சு எவனும் குடிக்கல எங்கள் கூட்டத்தில், தெரியுமா அது உங்களுக்கு? எலும்பா போட்டவன் எந்திரிச்சு போய் அண்டாவை எட்டி உதஞ்சு சுடு சோத்தில் விழுந்தவனும் கிடையாது இங்கே. அது அதை விட முக்கியமானதுன்னு எங்கள் தம்பிகள்லாம் சீட்டு விளையாடு நேர்மையாக உறுதியாக தன்னம்பிக்கையோடு தலைவரை பார்ப்பதற்காக முதல்ல
எங்கள் தலைவர் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். ஆமா. மரியாதைக்குரிய எங்கள் மூத்தவர் 50 ஆண்டுகால அரசியலின் ஆளுமை, கொங்கு மண்டலத்தில் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்தை நிமிரச் செய்த மகத்தான மூத்தவர் செங்கோட்டையனாருக்கு செமார்ந்த நன்றிகள், செவ்வணக்கம். அதேபோல் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி சுசதா, உங்களது கண்ணியமிகு காவல்துறை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஈரோடை மாநகரில் நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். ஒரு அசம்பாவிதம் சொல்லுங்கள். ஒருத்தன் எங்கள் பையன் ஸ்பீக்கரு கட்டி தொங்க விடுவாங்கள்ல, அந்த இதில் ஏறிட்டான் கம்பியில். அவனுக்கு ஒரு ஆசை, தலைவனை மேலே இருந்து பார்த்துடலாமா அப்படின்னு. ஏன்னா அவர் மேலே நிற்கிறார்ல, சும்மா போனான்னா 2 துண்டை எடுத்துகிட்டு போயிட்டான் மேலே, 2 கையாலே யாசிக்கிறான். டே விழுந்துருவேடான்னு பக்கத்து போல சொன்னாலும் கேட்கல, என் தலைவனை பார்க்க போகிறான். அவன் குடித்தவன் அல்ல, அவன் அவன் தமிழ் தேசிய குடிமகன். தலைவர், தம்பி இறங்கு, இறங்குப்பா, நீ முத்தம் கொடு, நீ இறங்குனா நான் முத்தம் தாரேன். இறங்கியதும் தலைவன் 2 கைகளாலும் உதட்டிலே காற்றை உறிஞ்சி தொண்டனுக்கு முத்தம் கொடுத்த நிகழ்வு. உனக்கு தெரியுமா, இந்தோனேசியாவில் இருந்தெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க தலைவரை பார்ப்பதற்காக. இந்தோனேசியாவிலிருந்து வந்திருக்காங்க, மலேசியாவிலிருந்து வந்திருக்காங்க. நான் நினைச்சேன் தென் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்க போகிற மாபெரும் சக்தி தமிழக வெற்றி கழகம். நான் கூட சொல்லலாம்னு நினைச்சேன், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா வெற்றி கழகம்னு ஒன்று உருவாக்கணும், கேரளா வெற்றி கழகம்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா இப்போ மலேசியா வெற்றி கழகமும் உருவாக்கப்படுகிற சூழல் உருவாயிருக்கு, இந்தோனேசியா வெற்றி கழகம். ஒருவேளை தமிழர்கள் உலகம் முழுவதும் இருப்பவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி கொண்டாடுகிற தருணத்தை இன்றைக்கு ஈரோட்டில் பார்க்க முடியுது. பணியம் போட்டுக்கிட்டு போத்தல்ல ஊற்றி குடிக்கலைங்க பயலுக்கு, தெரியுமா? விதவிதமாக மாநாடு நடத்துகிறாங்க. ஒரே மாநாட்டுக்கு பல பேர். குடிகாரர் மாநாடு, வாழைத்தார் திருடர்கள் மாநாடு, வெறும் நாற்காலிகள் மாநாடு, வெற்றி பேச்சு மாநாடு. சார் 1.5 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க சார். 1,30,000 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. நாற்காலியா? 1.5 லட்சம் நாற்காலி இருந்துச்சுன்னு சொல்ல வரீங்க? நாற்காலியே உடையலையா, அது தெரியுமா உங்களுக்கு? எதை? நாற்காலிகளே உடையலையா? இருந்தால் தானே உடையும், ஏறி நின்று தலைவனை பார்த்தா தானே உடையும். அது வெறும் நாற்காலி உடையிறது போய் பேசிக்கிட்டு இருக்கிறீ, எப்படி உடையும்? நான் புயல் காற்று அடிச்சிச்சு இங்கே உடையிறதுக்கு. அனல் காற்றுலாம் அந்த போய் பாருங்கள், பிளாஸ்டிக் எங்கேயாவது போய் உருகி ஊற்றி போனாலும் போயிருக்கும். பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சமா. என்ன இளம்பெரியார்? இளம்பெரியார் மூத்திரச்சட்டியை தூக்கிட்டு தெரியும். பெரியார் தான் அப்படி, இளம்பெரியார் அப்படி சுற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த தேசத்தின் பெரியார் என்பவர் ஒருவர் மட்டும்தான். அது இன்னொரு பெரியார் உருவாக்க முடியாது. இன்னைக்கு ஆதவர்ஜன் அவருடைய ஸ்பீச்சில் அதை சொல்லி, இன்னொரு தீரன் சின்னமலை ஒரு நாளும் உருவாக்க முடியாது. இன்னொரு திருப்பூர் குமரனை ஒரு நாளும் நாம் பார்க்க முடியாது, உருவாக்க முடியாது. இன்னொரு புரட்சியாளர் அம்பேத்கரை எவராலும் உருவாக்க முடியாது. இன்னொரு திராவிட மாடல் ஆட்சியையும் கொண்டு வர முடியாது. எனக்கு புரியவே இல்லை. திராவிடங்கிறது என்னமோ உங்களுக்கு தான் சொந்தம்னு பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எங்கள் தலைவர் சொன்னார்ல, எம்ஜிஆர் எங்கள் சொத்து, பெருந்தகை பேரறிஞர் அண்ணா எங்களுடைய சொத்து, நாங்கள் பயன்படுத்தாமல் வேற யாரா பயன்படுத்த போறா, அது பொது சொத்து என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தலைவர் விஜய். நிறைய பேருக்கு இன்னைக்கு தூக்கம் வராது. ஒரு வாரத்துக்கு தூக்க மாத்திரையை வாங்கி பைக்கில் போட்டுக்கோங்க. யாருக்கு? போட்டியிலே இல்லாத, அவங்களை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலை. இல்லை, அதில் நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் சொல்லுங்க, உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சா? யாரை குறித்து? எனக்கு தெரியுது, ஆனால் நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தேகம். இந்த களத்திலேயே இல்லாதவங்க கூட நம்ம வந்து சண்டை போட முடியாது அப்படின்னு சொன்னது யார்? அதிமுகவையா, பாஜகவையா, இல்லை மாபெரும் கட்சி நாம் தமிழர் கட்சி? மாபெரும் சார் என்ன சார், உங்களுக்குலாம் சீனியர் சார், தாவேக்காவுக்குலாம் சீனியர் சார், 15 வருஷமா இருக்காரு சார். இதுக்கா கட்டிங்க யாரை சொல்லியிருப்பார்? அதுதான் எல்லாருக்கும் உள்ள சந்தேகம். 1% இல்லாத பாரதிய ஜனதாவை சீண்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தலைவர் உதடுகளால் உச்சரிக்கிற வார்த்தைகள் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற வார்த்தைகளாக மாறிப்போன காலத்தால் இல்லாதவரை பற்றி பேசுவது அழகல்ல. இருக்கிறேன்னு சுற்றி சொல்லிக்கிட்டு ஒருத்தன் கதறிக்கிட்டு திரியும் தமிழ்நாட்டுக்குள்ள. நான் இருக்கிறேன் இந்த எனக்கு கல்யாணம்னு ஒரு கேரக்டருக்கு சுற்றிக்கிட்டு தெரியுமில்ல, அந்த கதையா நான் இருக்கிறேன் தருதலைகள். அப்படியே இந்த சில்லு வண்டுகள்லாம் கத்துமுல்ல கோடை காலத்தில் மட்டும், அந்த மாதிரி கத்திட்டு போகிற கூட்டம் அவங்க தெரியுமா? அது பகலில் எவனாலும் கருவேலங்காட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்க முடியாது. அந்த சண்டு வண்டு சத்தம் கத்திக்கிட்டே இருக்கும். அது எப்போ வரும்? கோடைக்கு மட்டும்தான் வரும், குளிருக்கு வராது. நான் சொல்கிறேன், இந்த இது நாம் டம்ளர் எதுக்கு அப்படி ஒரு எவ்வளோ அழகாக நாம் தமிழர் கட்சின்னு வச்சுக்க, நீங்கள் போய் நாம் தமிழர்னு சொன்னாது எப்படி? இருக்கிறவங்களாம் தமிழர் இங்கே இல்லையா? கேட்குறேன், நான் உங்களை கேட்குறேன். வீரம் விளைந்த ஈழத்திற்காக எதையும் செய்ய துப்பில்லாதவர்கள், இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது சொல்லாபிசைகளுக்கு ஆசைப்பட்டு சங்கீதம் வாசித்தவர்கள், இரத்தமும் சதையும் ஈழ தேசத்தை செங்குருதியாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இங்கே சினிமா எடுத்தவர்கள், சிங்களக்காரியை வைத்து சினிமா எடுத்தவர்கள். பூஜா குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற
ஏதிலிகள் என்று சொல்லுவதற்கு கூட நான் வெட்கப்படுகிறேன். எங்கள் ஈழத்தமிழர்கள் இருக்கிற ஒரு முகாமிற்காவது ஒரு முறை சென்ற வரலாறு உண்டா? இப்போ நான் பேசி விளம்பரம் தரக்கூடாது, அது வேற. கேட்கறதுக்காக சொல்ல வேண்டிய தேவை. சல்லடைகளுக்கு போய் சரித்திரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சிலந்தி கூடை போன்றவர்கள், சிதலமாகி போவார்கள். காற்றடித்தால் கூட காணாமல் போவார்கள். அதைத்தான் இன்றைக்கி எங்கள் தலைவர் பறைசாற்றியிருக்கிறார். இந்த மண்ணில் 8.2% வாக்கு வாங்கினாங்க. அந்த 8.2மே தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு என்பதை அவர்கள் மறந்துவிட்டு பேசினார்கள். உறுதியாக அதை தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு தான் சொல்லிட முடியுமா? நிச்சயம். இந்த தேர்தலில் பாருங்கள், 2.8 கிடைக்குதான்னு யோசிப்போம். வக்கில்லாதவர்கள்லாம் ஒரு மாபெரும் தலைவனை பார்த்து போட்டி என்று புலம்புகிற சூழல். அதைத்தான் சுட்டி காட்டினார். ஏய், ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அந்த இயக்கத்தை உருவாக்கியவனில் நானும் ஒருவன். எனக்கு பெருமிதம் தான். ஆனால் ஒட்டி கொண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒட்டியானம் போட்டு அலைகிறார்கள். கோடிகளில் புரளுகிறார்கள். பணங்களில் தான் படுத்து தூங்குகிறார்கள். சோத்துக்கு செத்தவன்லாம் இன்னைக்கு, நான் இதை பொறாமையோடு சொல்லலை, தமிழர்களை வஞ்சித்தவர்கள். அதைத்தான் இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் ஈரோடை மண்ணில் முழங்கியிருக்கிறார். மாயாரும் காவிரியும் கலக்கிற கூடுதுறைக்கு பக்கத்தில் விஜயமங்கலம் இன்றைக்கு விஜய் மங்கலமாக மாறியிருக்கிறது. எண்ணற்ற கட்டுப்பாடுகளை காவல்துறை வழங்கியதோ இல்லையோ, ஆளும் அதிகார வர்க்கம் வழங்கியது. குறிப்பாக இந்த தில்லுமுள்ளு கட்சிகள் வழங்கியது. இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி தூக்கம் வராதுன்னு சொன்னதுக்கு அதான் காரணம். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அதில் ஒரு அந்த கட்சியை பற்றி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் அதிகமாக பேசினது திமுகவை பற்றி தான். திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் தான் அதிகமாக விமர்சித்து பேசினார். திமுக விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ முன்னை விட கூடுதலான ஒரு கூர்மை வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த விமர்சனத்தில் கூர்மையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காருன்னு பார்க்குறீங்களா? அதுலேயும் குறிப்பாக ஒரு 207 பள்ளிகள் மூடல்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நான் சொல்கிற விஷயத்த திருச்சி சொல்கிறீங்க, நான் ஒரு வாக்குறுதி மாதிரி ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப திருச்சி சொல்கிறீங்க, உங்களுடைய ஆட்களை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்றதெல்லாம் சொல்லியிருந்தார். எவ்வளோ வீரியமாக இந்த சோசியல் மீடியாவையும் செய்திகளையும் அவர் பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது ரொம்ப கவனிக்கத்தக்கது, எந்நேரமும் யார் எதிரிகள் பேசுகிறார்கள் என்பதை உட்கார்ந்து கவனித்து கூர்ந்து உற்று நோக்கி குறிப்பெடுத்து கொண்டுதான், அதை உள்வாங்கி கொண்டுதான் இன்றைக்கு அது யானையின் பிளிரலாக, புலியின் கோபமாக, சிறுத்தையின் வேகமாக இன்றைக்கு அவர் பேசிய பேச்சு என்பது அரசியலில் ஒரு அமானுஷ்யம். அரசியலை சீர்தூக்கி இருக்கிறார். அப்படி சிரம் தாழ்த்தி அவர் பேசியிருக்கிறார். எதிரிகளை பந்தாடுவது எப்படி என்பதை ஈரோடை மாநகரம் வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறார். அப்படி என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த அடாவடித்தனங்களை ஒரு அம்மா சொன்னிச்சு, எங்கள் வீட்டில் 10 ஓட்டுக்கு 10 ஓட்டு என் தம்பிக்கிட்டேன், நான் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வந்தேன் எல்லாத்தையும். எப்படிம்மா? இலவசமாக பேருந்தில் பயணம் செய்து 10 வாக்குகளை தம்பிக்கு போட இருக்கிறேன் என்று பறைசாற்றுகிற இடமாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் மாறியிருக்கிறது என்றால், இலவச பேருந்து, இலவசம் 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 என்பதை அற்புதமாக சொன்னார்கள். மக்களின் பணத்தை மக்களுக்கே கொடுப்பது எப்படி இலவசமாக இருக்க முடியும் என்று கேட்டார். பதிலுண்டா? பேசுங்கய்யா. வேணா ஒன்று செய்யுங்களேன், இந்த தில்லுமுள்ளு கட்சியிலேருந்து யாராவது கூப்பிடுங்க, ரொம்ப கோபமாக இருக்கு எனக்கு, தீர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். துப்பற்றவர்கள், துயரம் கொடுத்தவர்கள். நான் ஒன்று கேட்குறேன், கரூரில் 41 பேரை பழி தீர்த்தீங்கல்ல, கூட்டம் குறைஞ்சிச்சா? தன்னெழுச்சி கூட்டம் 5 பைசா அவனுக்கும் கொடுக்கல, 2000 ரூபா கொடுத்தே கூட்டத்தை காணும். மஞ்சப்பை எடுக்கிறதுக்கே ஆளை காணும். அப்படிப்பட்ட கூட்டமாக இங்கே மஞ்சள் விளைகிற புண்ணிய தேசத்தில் அதற்கும் ஒரு விளக்கம் சொல்லிட்டு கலிங்கராயன் வரலாறை போதித்து விட்டு ஈரோட்டு கிழவனை தன்னோடு இணைத்து கொண்டு களமாடுவதற்கு ஈரோட்டில் அவர் இன்றைக்கு உதித்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு தான் பல சூரியனை இங்கே வெளிச்சம் கொடுப்பது. ஒரு சூரியனை விரட்டுவதற்கு வா களமாடுவோம், உண்மை சொல்லி களமாடுவோம். ஒன்றே ஒன்று, தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், மானமும் ரோசமும் இருந்தாலும் கூட பணம் கொடுக்காமல் ஓட்டி வாங்கிப்பார். பணம் இல்லாமல் வாக்காளர்களை சந்தித்துப்பார். நாங்கள் சந்திக்க தயாராக. நிறைய பேர் கேள்வி, பாரதிய ஜனதாவை பேச இல்லாத கட்சியை பேசி ஏன் விளம்பரம் கொடுக்கணும் தான் பேசலை. இப்போ என்னப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசலை. இஸ்லாத்துக்களும் தமிழர்கள், அங்கே இருக்கிற இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களும் தமிழர்கள். அவர்கள் தீபம் ஏற்றி முடித்து விட்டார்கள். வந்தேரிகளுக்கு அங்கே என்ன வேலை? அவங்கள பற்றி நாங்கள் ஏன் பேசி விளம்பரம் கொடுக்கணும்? தேவையில்லை. திரியை கொடுத்தார்கள் இஸ்லாத்துக்கள், எண்ணெயை கொண்டு வந்தார்கள் இந்துக்கள் என்கிற தமிழர்கள். தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்தேரிகள் இங்கே வருகிறாங்கன்னு சொன்னால் நான் கேட்குறேன், இவ்வளவு பேசுகிற சனாதனம் சனாதனம் சனாதனம், அச்சிராஜாவை ஏன்டா எம்எல்ஏ ஆக்குனீங்க?
யார்ராக்குனது? பதிலுண்டா? சனாதனத்தின் உச்சக்கட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டை சீர்குலைக்கிற சக்தியாக ஹச்ராஜாங்கிற ஒருத்தர் அயோக்கியத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்து அண்ணன் ஹச்ராஜாவின் சின்னம் திமுக கத்தி ஓட்டு வாங்கினது தாமரை. இந்த ராஜாவையே வெற்றி பெற வைத்த முதன்மை சங்கி, சனாதனத்தை இன்றும் அழுத்தமாக பிடித்து கொண்டிருக்கிற கட்சி தில்லுமுள்ளு கட்சி, திராவிட மாடலர்ஸ். திராவிடங்கிற சொல்லுக்கே இப்போ எனக்கெல்லாம் வெக்கம் வருது சொல்கிறது. அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசனாரும் கண்டுபிடித்த புனித சொல். பார்ப்பனர்களை எவரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் திராவிடர்கள் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத சொல் கெடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தீய சக்தி தான் சொல்ல. தூய சக்தி. தீய சக்தின்னு எதுக்கு சொன்னார்? புரட்சி தலைவர் சொன்னார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார். தான் தலைவர் அழகாக சொல்வார். எதுக்கு இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் யோசித்தேன். அப்போது இப்போ தான் தெரியுது இது தீய சக்தி தான் சொல்லிட்டு 6 முறை அந்த வார்த்தையை உச்சரித்திருக்கிறார் என்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. அதில் இவ்வளோ ஆக்ரோஷம் அந்த தீய சக்தின்னு சொல்லும்போது விஜய் அவர்கள்ட்ட ஒரு 6 முறை சொல்கிறாருன்னு போது அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் எதனால்? இத்தனை நாள் நம்ம பார்த்துருக்கோம், அவருடைய மீட்டிங்கில் பேசியிருக்காரு எல்லாமே கூட. இந்த தீய சக்தின்னு சொல்லும்போது அவர்கிட்ட ஒரு ஆக்ரோஷம் இருந்துச்சு. தீய சக்தினா என்ன? தீமை கொடுக்கணும். 7856 படுகொலைகள் தீய சக்தி. மோசமானவன் தானே செய்ய முடியும், மோசமான ஆட்சி தானே செய்ய முடியும். 33 ஆணவ படுகொலைகள் மோசமான ஆட்சி தானே செய்ய முடியும். நாசகர சக்திகள் 39 கற்பழிப்பு படுகொலைகள், 9 போக்சோ வழக்குகள் காவல்துறை மீதே. அதனால தான் தீய சக்தி. சக்தினா வலிமையானதுன்னு அர்த்தம், தீய அப்படின்னா கெட்டதுன்னு அர்த்தம். இந்த கெட்ட சக்தியை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தூய சக்திகளுக்கு தான் இருக்கிறது, தூய்மையான சக்தி. அப்படி என்றால் இப்போ நடக்கிற போரே தூய சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் இடையே நடக்கிற போர் 2026. தேசம் மாற்றப்பட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டுதான் தீய சக்திகளை தீயிட்டு கொளுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம், திமுகவை கடுமையாக எதிர்க்கிறதுல முதன்மையாக எப்பவுமே இருக்கிறது அதிமுக தான் வந்து முதன்மையாக இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு விஜய் நகரணும், அதிமுக இடத்த நம்ம நகரணும் அப்படின்ற ஒரு இதுவா? ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை, அப்புறம் கடைசியில் அவர் சொன்ன விஷயம், இன்னும் நிறைய பேர் சேர இருக்காங்க, நிர்வாகிகள் நிறைய பேர் இந்தமாதிரி சேருக்காங்க, அவங்களுக்குலாம் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்றார். வாங்கன்றாரா இல்லை வந்துட்டாங்கன்னு சொல்கிறாரா? உரிய அங்கீகாரம் வழங்கப்படும்னு சொல்கிறார். அப்போ அதிமுக இடத்தை நிரப்புறது தான் அவருடைய வேலையாக இருக்கா? அதிமுக இல்லாத திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு சொல்கிறது தான் விஜய் அவர்களுடைய எண்ணமாக இருக்கா? அதுவே இப்போ மாறப்போகுது. திமுகவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க, திமுகலேருந்து வராங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ அதிமுக பற்றி கவலைப்படலாம். 75 ஆண்டு கால பாரம்பரியம்னு பேசின கட்சியிலேருந்து வர்றாங்க பாருங்க, அதுக்கு தான் திமுக மேலே நாங்கள் வருத்தப்படுறோம். ஏன்? கொள்கை பேசி களமாட வேண்டியவர்கள் கொள்ளையடித்து களமாடி இருக்கிறார்கள். அப்போ திமுகவிலிருந்து முக்கிய தலைவர்களும் வர இருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் சங்கமிக்கிற நாளை தலைவர் அறிவிப்பார்கள். பொறுத்துருங்க, கொஞ்சம் பொறுங்க. நடக்குதா இல்லைன்னு பார்ப்போம். போட்டி யாருக்குங்கிறத ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தீர்மானிக்கும். நாள் குறிச்சிட்டீங்க, ஜனவரி 16. ஜனவரி 16 முக்கியமான நாளா? மிக முக்கியமான நாள். திருவள்ளுவர் பிறந்த 3 நாட்களுக்கு பிறகு தமிழர்களுடைய பண்டிகை முடிகிற நேரத்தில் பாருங்க என்ன நடக்குதுன்னு. அதிமுகவில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் பேசி முடித்து விட்டார்கள். அறிவிப்பது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்போ அறிவிக்கிறது தலைவர் அறிவிக்கிறாரா இல்லை செங்கோட்டையனரே அறிவிச்சிடாரான்னு இன்னும் கொஞ்சம் இருங்க. இன்னும் ரெண்டு பொழுதுகள் பொறுத்து ட்விஸ்ட் வைக்கிறீங்களே. இன்னும் 2 நாள் பொறுமையாக இருங்க. அரசியல் அதிர காத்திருக்கிறது தமிழ்நாட்டில். 2 வருஷத்தில் ஆட்சி. பைத்தியக்காரர் மாபெரும் மகத்தான நடிகராக ஆந்திராவில் வலம் வந்த என்டிஆர் அவர்கள் இயக்கம் தொடங்கி 9 மாதங்களில் ஆட்சியை பிடித்தது வரலாறாக இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலே 11 மாதங்கள் தான் கட்சி ஆரம்பித்து தலைநகரையை கைப்பற்றிய மிகப்பெரிய ஜானக்கியன். ஹிஸ்ட்ரி ஷோஸ் தி மீ வே. வரலாறு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை எதிராளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கத்துறான் சும்மா. நடிகன் அதுக்கும் விளக்கம் சொல்லிட்டார். நடிகனை பார்க்க கூட்டம் வருது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வந்துருச்சு. இல்லை, இதில் நீங்கள் சொல்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கடைசியாக சொன்னது, நான் பேசுகிறதெல்லாம் வசனம் டைலாக்குன்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னார், என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களேப்பான்றது. அது மட்டும் என்ன சிலப்பதிகாரத்துலேருந்து சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு பயங்கரமான ஒரு நக்கல் தெரிஞ்சுது. ட்ரிகர் பண்ணுறாரா திமுகவை? இந்த மாதிரியான விஷயங்களில் பேச வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அதாவது இதுவரைக்கும் திமுக நேரடியாக தாவேக்கா விஜய் அப்படின்னு பேசவே இல்லை. இன்றைய தினம் கூட உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி தீய சக்தின்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டதுக்கு, நீங்கள் அவர்கிட்ட போய் இதே கேள்வியை கேட்குறீங்களா அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டு போகும்போது, அவங்கள பேச வைக்கிறதுக்கான முயற்சியாக இதெல்லாம் பண்ணுறாரா விஜய் அவர்கள்? பேசட்டுமே, பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எதை பேசுவீங்க? நீங்கள்
உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன கோட்பாடுகள் இருக்கிறது? பெரியாரை சுமப்பவர்கள் அவர்கள் எந்த யோக்கியதை இல்லைன்ட்டு பெரியாரின் பெயரை சொல்லி கொள்ளையடிக்கிறதா உங்களுடைய வேலை. அண்ணாவின் பெயரை சொல்லி அபகரிப்பது தான் வேலை. வெக்கமல்ல? பேசுங்கப்ப. யார் தீய சக்தி, யார் தூய சக்தியை அப்படிங்கிறத விட தூய்மையான சக்தியாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பவனி வந்து கொண்டிருப்பதை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதான் முதவே சொன்னேன், தூக்க மாத்திரை போட்டு கொடுத்து. இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கு சார்? தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினம் இந்த ஈரோடு மக்கள் சந்திப்பை முடிச்சிருக்காங்க அப்படின் போது இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கு? அடுத்து எங்க ஏதாவது திட்டங்கள் இருக்கா? அடுத்த வாரம், நாளை மறுநாள் தெரியும். அதுக்கும் பொறுத்துருங்க. வாரம் எங்களுக்கு திருவிழா தான். 2025 விடைபெற இருக்கிற காலச்சூழல், 2026 வரவேற்கிற சூழல், தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரிக்கிற ஆண்டாக தொடங்குகிறது 2026. அதுக்குள்ள ஒரு பெரிய சந்திப்பு இருக்கு. அதை விட இன்னும் முக்கியமானது, மிகப்பெரிய அறிவாற்றல் மிகுந்த இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பயணப்பட்டு கொண்டிருக்கிற அறிவாளிகள், மேதைகள் களமாடுவதற்காக களத்திற்கு வர இருக்கிறார்கள். அது இன்னும் 2 நாளையில் உங்களுக்கு தெரிஞ்சு யார் அப்படின்னு பாருங்க. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் தனிநபர் விமர்சனத்தை செய்யக்கூடாது என்று கருதுகிறேன். உள்ளாடைகளுக்கே வாசனை திரவியம் தடவிய உயிரினங்கள் இந்த தேசத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன். பூச்செடிக்க போகும், பார்த்து. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.